மக்கள் இந்த ஒரு பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் கண்டிப்பாக அந்த செய்தி பார்த்துருப்பீங்க. ஒரு 40 குழந்தைங்க சத்துணவு சாப்பிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி பார்த்துருப்பீங்க. எந்த குழந்தைக்கும் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் சேர்த்து பார்த்துருப்பீங்க. இந்த செய்தியை பார்க்கும்போது கோவம் வந்துச்சா? நம்ம தமிழக மக்கள் எப்படி தெரியுமா, கொள்ளை அடிக்கிறத கூட அடிச்சு போ அப்படிங்கிற மாதிரி வந்து கடந்து போவாங்க. கோவம் வரும், என்னத்தை பண்ணி தொலைகிறது அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு போவாங்க. குழந்தை சாப்பாடெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சென்சிட்டிவானது. இந்த சப்ஜெக்டில் போயிட்டு இந்த வைஷ்ணவி அப்படிங்கிற அந்த பொண்ணு ஒரு ட்வீட் போட்டிருக்கு. நான் வைஷ்ணவிக்கு பெருசாக ரிப்ளை பண்ண மாட்டேன், இன்றைக்கி பண்ணுறேன். ஏன் தெரியுமா, நீ என் தலைவனை பற்றி, தலைவர் விஜய் அவர்களை பற்றி ஏதாவது பேசியிருந்தா கூட, நீ வந்து இந்த போகி அன்னைக்கு கொடி அடித்த பொண்ணு தானே, நீ உனக்கெல்லாம் அவ்வளோதான் அறிவுன்னு சொல்லி நான் கடந்து போயிட்டு இருப்பேன். உனக்கு வந்து தாவேக்கா எதிர்ப்பு கிடையாது, விஜய் எதிர்ப்பில் இருக்க. ஸோ உனக்கெல்லாம் என்ன நான் ரிப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருப்பேன். ஆனால் குழந்தை விஷயத்தில் வந்து அந்த செய்தியை நார்மலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்வீட் போடுறீங்களா? நான் ட்வீட்டு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பேசுகிறேன். இந்த வைஷ்ணவியை விச்சுவல் வாரியர்ஸ் மட்டும் கிடையாது, திமுக தவிர மற்ற அத்தனை பேரும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. அப்படி என்னப்பா அந்த பொண்ணு ட்வீட் போட்டுச்சு, என்ன நடந்துச்சு, சரி இந்த பசங்களுக்கு என்னாச்சு, எல்லாத்த பற்றி எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஒரு 40 குழந்தைங்க ஸ்கூலில் சத்துணவு சாப்பிட்ருக்காங்க. கோவையில் இருக்கக்கூடிய கவுண்டம்பாளையத்தில் ஒரு மாநகராட்சியோட ஒரு நடுநிலைப்பள்ளியில் அந்த பசங்க சாப்பிட்ருக்காங்க. திடீர்னு ஒவ்வொரு குழந்தைக்கும் மயக்கம் வந்துகிட்டே இருந்திருக்கு. உடனடியாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல்லேருந்து வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இப்படி ஒரு செய்தி தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. முதல்ல இந்த செய்தியை உங்கள்கிட்ட என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது யார் தெரியுமா? தமிழ்நாட்டு ஊடகங்கள் கிடையாது, ஏசியன் நியூஸ் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு தேசிய ஊடகம் தான் விஷுவலோட, வீடியோவோட, ஒவ்வொரு குழந்தையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அந்த வீடியோவோட நம்மள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாங்க. அப்போ தான் நமக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு செய்தி நடந்திருக்கு. இந்த ஊடகங்கள் அத்தனை பேரும் அமைதியாக கடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு இன்டர்நேஷனல் ஊடகம் இந்த செய்தியை கவர் பண்ணியிருக்கு. ஏன் தெரியுமா, இவங்கள்ட்டேருந்து தான் அவங்கள்ட்ட போகணும். அதாவது தமிழ் ஊடகம் ஒரு செய்தி போட்டு அது வந்து நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலுக்கு போகிறதுலாம் இயல்பான ஒன்று. ஆனால் மேலேருந்து இன்டர்நேஷனல் ஊடகம் ஒரு செய்தி போட்டு தமிழ்நாட்டில் ஒரு நியூஸ் கார்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா அத்தனை பேருமே டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா, குழந்தை சின்ன சின்ன புள்ள சத்துணவு சாப்பிடும், அழகாக விளையாடிக்கிட்டு ஜாலியாக இருக்க வேண்டிய வயசில் சத்துணவு சாப்பிட்ட இந்த பிரச்சனை காரணமாக பள்ளி விழுந்ததாக சொல்கிறாங்க. எது உண்மை நமக்கு தெரியல, பள்ளி விழுந்ததா அந்த ஊடகமே செய்தி போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கும்போது நம்ம அத்தனை பேருமே அப்படியே டிஸ்டர்ப்டா, என்னடா பசங்க விஷயத்தில் போய் இப்படி நடந்துக்கிறானுங்க, இவங்க ஊழல் பண்ணுறாங்க, கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க, ஓசின்னு பேசுகிறாங்க, இதெல்லாம் கூட கடந்து போவோமே, குழந்தை சாப்பாடு விஷயத்தில் கூட ஒழுங்காக இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம அத்தனை பேரும் வருத்தப்பட்டு இருக்கும்போது வைஷ்ணவி என்ன பண்ணியிருக்குன்னா, ஐயோ ஆட்சிக்கு எதிரான அவலநிலை வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்குது, நம்ம ஏதாவது பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு இது நேரடியாக போயிட்டு அந்த குழந்தைகள் அத்தனை பேரை மீட் பண்ண மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கு. கோவை கவுண்டம்பாளையம் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியில் உடல்நல பாதிப்படைந்த குழந்தைகளையும் பெற்றோரையும் நேரில் சென்று நலம் விசாரித்தேன். இங்கே இந்த குழந்தைக்கு உடல்நல பாதிப்பு எதனால் வந்துச்சு? சத்துணவு சாப்பிட்ருக்கு, சத்துணவில் பள்ளி விழுந்ததாக சொல்கிறாங்க, சுகாதாரம் இல்லாதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. குழந்தைக்கு உடல்நல பாதிப்புன்னு மட்டும் போட்டிருக்காங்க. எதனால் உடல்நல பாதிப்பு அப்படிங்கிற விஷயத்தை அப்படியே அழகாக கடந்து போகிறாங்களாம். இது நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் அனைவரும் ஊசி மட்டும்தான் பயமாக இருக்குது அக்கா, மற்றபடி நாங்கள் ஜாலியாக தான் இருக்கோம்னு சொன்னாங்களாம். எப்படி, ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்க குழந்தைங்க சத்துணவு சாப்பிட்டோன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்த குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் போய் இந்த பொண்ணு வைஷ்ணவி போய் பார்க்கும்போது எங்களுக்கு ஊசி மட்டும்தான் பயமாக இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இவங்கள்ட்ட சொன்னாங்களாம். மயக்கம் போட்டு விழுந்த குழந்தை இப்படி பேசுனுச்சான், ஜாலியாக இருக்காங்களாம். எப்படி, சத்துணவு சாப்பிட்டு மயக்கம் போட்டு வலி அதிகமாக இருந்து சின்ன சின்ன புள்ள என்ன தெரியும் அதுக்கு, நமக்காவது மயக்கம் வருது, ஏதோ சம்திங் நடக்குது, சாப்பாட்டில் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நமக்கு வரும். ஆனால் குழந்தைக்கு என்ன தெரியும், அந்த குழந்தை இந்த பொண்ணுகிட்ட ஊசி மட்டும்தாங்க எனக்கு பயமாக இருக்குது, மற்றபடி ஜாலியாக இருக்கும் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொன்னாங்களாம். எந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டு வச்சுருக்கு பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அனைவரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நான் சீக்கிரமாக வந்து எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவாங்களாம் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்கு. ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ட்வீட் தான், நம்ம பசங்க வச்சு செஞ்சுட்டாங்க. என் தலைவனை சைக்கோன்னு சொல்கிற உண்மையான சைக்கோ நீ தான். திமுககாரன் அத்தனை பேரும் அமைதியாக தானே இருக்கான், எதுவும் பேச தெரியல, அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேரடியாக போய் ஹாஸ்பிட்டலில் போய் நல்லா விசாரித்தேன், இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் இருக்க அரசாங்கத்தை வலியுறுத்துறேன், இப்படி ஒரு ட்வீட் போட்டிருந்தா கூட நான் ஏற்றுப்பேன். அல்லது பார்த்தீங்கன்னா, நீ ட்வீட்டே போடாமல் குழந்தைகளை பார்த்துட்டு வந்தேன், என்னோட மனசாட்சிக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் கூட நான் ஏற்றுப்பேன். போயிட்டு வந்து ஒரு மிக முக்கியமான 40 குழந்தைங்க மயக்கம் போட்டு விழுந்த ஒரு நியூஸை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஜாலியாக இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பக்காவாக இருக்காங்க அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறியே, யார் நீ, ஓ நோக்கம் என்ன?
உன் மைண்ட் செட் என்ன? நல்ல வேளை தாவேக்காலவனுக்கெல்லாம் பதவி கொடுக்கல, ஒரு அடிப்படை தொண்டரோடைய அடித்து விரட்டி விட்டாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. என் கட்சியை பற்றி நான் பெருமைப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி மனிதர்களை அப்படியே பார்த்து இப்படியா நீங்கள் அப்படின்னு கடந்து போகிறாங்க பார்த்தீங்களா? இவ்வளோதான் நம்ம கட்சி. அதை தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா எனக்கு யாரையுமே மரியாதை இல்லாமல் என்னுடைய காணொலியில் நான் பேசவே மாட்டேன். இந்த ட்வீட்டுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு மரியாதை கொடுக்கணுமா அப்படிங்கிறது நமக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இது நார்மலைஸ் பண்ணுது இந்த விவகாரத்தை. நம்மளால் இதை ஏற்றுக்கவே முடியல. சரி, இந்த மாதிரி இருக்கா? இப்போ இதே மாதிரி வைஷ்ணவிட்ட நான் வேற ஒரு செய்தி கேட்குறேன். இது வந்து +2 பிள்ளைங்க வந்து என் ஊரில் கடலூர் மாவட்டத்தில் +2 பிள்ளைங்க வந்து எக்ஸாம் எழுத போக முடியாது. எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி ஒரு 250 பேர் அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஒரு 100 பேர் பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் தங்கி, அந்த கவர்மெண்ட்டோட ஹாஸ்டலில் தங்கி அந்த எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்போதுமே ஹாஸ்டலில் இருப்பாங்க தான். +2 தேர்வு எழுதும் போது அந்த குழந்தை 25 பிள்ளைங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்குங்க. மயக்க வர்ற தருவாய்க்கு போயிருக்குங்க. நான் இந்த பிள்ளைகிட்ட போயிட்டு என்ன பேசுவீங்க? என்ன ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டு போ, பரவாயில்ல, மயக்கம் தானே, ஒரு தடவை தானே வந்தாங்க, இத்தனை நாள் சோறு உனக்கு ஒழுங்காக போட்டாங்கல்ல, ஒரு நாள் தானே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, என்ன எக்ஸாம் தானே, எக்ஸாம் ஒழுங்காக எழுதலான்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, அடுத்த எக்ஸாமில் நீ நல்லா எழுதிக்க, ஒரு தடவை அட்டெம்ப்ட் வாங்கிக்க, என்ன உனக்கு பிரச்சனை போய் கேட்பீங்களா? அல்லது பார்த்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட இந்த குழந்தைக்கு உணவு கொடுத்தவங்களை போய் கண்டிப்பீங்களா? என்ன செய்வீங்க வைஷ்ணவி? எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து உணவு கொடுத்தவங்களை போய் தான் கண்டிப்பேன். ஏன் தெரியுமா? ஒரு எக்ஸாமுக்கு போகிற குழந்தைகள்கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப கவனமாக சாப்பாடு கொடுக்கணும்ல. நீங்கள் சாப்பாடே முதல்ல கவனமாக தான் கொடுக்கணும். எக்ஸாமுக்கு தயாராகிற பிள்ளைங்க ஸ்கூலில் வந்து மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து போகிற பிள்ளைங்களுக்கு எவ்வளோ கேரிங் இருக்கணுமோ அதே மாதிரி ஹாஸ்டல்லேருந்து போகிற குழந்தைகளுக்கும் கேரிங் இருக்கணும். அது அரசாக இருந்தாலும் சரி, தனியார் விடுதியாக இருந்தாலும் சரி, கேரிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது வாழ்க்கையோட மிக முக்கியமான காலகட்டமாக இருக்கக்கூடிய +2 எக்ஸாம் எழுத போகுது. அந்த தருணத்தில் மயக்கம் போடுற மாதிரி அந்த பிள்ளைக்கு ஒரு சாப்பாடை கொடுத்துருக்கீங்க. 25 பிள்ளைங்களுக்கு மயக்கம் வந்திருக்கு. அதையும் போய் நார்மலைஸ் பண்ணுவீங்களா வைஷ்ணவி? இல்லை ஒரு தடவை தானே பரவாயில்ல விடு அப்படின்னு போய் சொல்லுவீங்களா? யார் நீங்கள்? திமுகக்கு இந்த இடத்துல உட்காந்து முட்டு கொடுக்குறீங்களே, திமுக என்ன பண்ணாலும் முட்டு கொடுப்பீங்களா? நான் தாவேக்காவை பொறுத்தவரை நான் ஒரு விஷயத்தை தெளிவாக பண்ணுவேங்க. தாவேக்காக்கு ஆதரவாக நான் பேசுகிற அத்தனை விஷயம் உண்மையாக இருக்கும். ஒரு விஷயம் தப்பாக போகுதுன்னா அந்த விஷயத்தை நான் தொடவே மாட்டேன், அமைதியாக கடந்து போயிடுவேன். ஏன் தெரியுமா? அதுக்கெல்லாம் உட்காந்து முட்டு கொடுத்து நியாயப்படுத்தக்கூடாது. நம்ம வந்து இந்த கட்சியை நேசிக்கிறோம். ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்பை யார்கிட்ட கட்சியில் ஃபார்வேர்டு பண்ணுமோ அவங்கள்ட்டலாம் ஃபார்வேர்டு பண்ணிவிட்டு அந்த டாப்பிக்கை பற்றி நான் விவாதிக்காமல் கடந்து போயிடுவேன். உங்களை மாதிரி இந்த கேவலமான முட்டெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். சரி, இதையும் விடுங்க வைஷ்ணவி. இப்போ என் ஊரில் இன்னொன்று, ஏன்னா என் ஊரை மையப்படுத்தியே பேசுகிறேன்னா, அந்த குழந்தைங்களுக்கு மயக்கம் வர்றது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயமா நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். அதனால தான் என் ஊரில் இருக்கக்கூடிய 2 செய்தியை நான் எடுத்து வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். இந்த இஷ்யூக்கு இந்த பசங்க எதுக்கு தெரியுமா போராடிட்டு இருக்காங்க வைஷ்ணவி? அதாவது இந்த ஹாஸ்டலில் வந்து சாப்பாடு சமைக்கிறதுக்கு மொத்தம் 5 பேர். 5 பேரில் 4 பேர் 10 மாசமாக வரல. ஒருத்தர் மட்டும்தான் சமைச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த ஒருத்தரும் சரியான நேரத்தில் வந்து சமைச்சு தர மாட்டாரு. ஹாஸ்டலில் தங்கியிருக்கக்கூடிய, அரசு விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய அந்த குழந்தைங்க காலேஜுக்கு போக முடியல அப்படிங்கிறதான் அந்த போராட்டத்தோட மைய நோக்கம். ஏன் ஒரு நாள் காலைல சாப்பிடலான்னு ஆகாதுன்னு போய் கேட்பீங்களா? என்ன கேட்பீங்க? ஏன் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு? ஏன் அவர் ஒருத்தர் தானே சமைக்கிறாரு, 4 பசங்க போயிட்டு ஒரு லீவ் போட்டு போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நீ 4 நாள் லீவ் போடு, நீ 4 நாள் லீவ் போடு, நீ 4 நாள் லீவ் போடுன்னு போய் சொல்லுவீங்களா? என்ன செய்வீங்க? என்ன மாதிரி மனநிலை இது? என்ன யோசிக்கிறீங்க? என்ன சொல்ல வரீங்க வைஷ்ணவி? நீங்கள் எனக்கு சத்தியமாக புரியல. நீங்கள் என் கட்சி கொரிய வரிச்ச அன்னைக்கு கூட நான் உங்களை கடந்து போனேன். ஆனால் இந்த மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போயிட்டு அந்த நியூஸை நார்மலைஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? சத்தியமாக சொல்கிறேன், என்னால் உங்களை ஏற்றுக்கவே முடியல. எப்படி ஒரு கட்சிக்கு ஆதரவாக எப்படி உங்களெல்லாம் துணை முதலமைச்சர் பார்க்குறாரு? எனக்கு சத்தியமாக புரியல. சரி, திமுகவில் ஜாயின் பண்ணீங்க. திமுகவில் எனக்கு தெரிஞ்சு ட்விட்டரில் நிறையா பேர் எழுதுவாங்க, அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. இந்த பொண்ணு இந்த மாதிரி ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி சிந்தனை போக்கில் இருக்குது. இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் கூப்பிட்டு வாமா வாட் அ டேலண்ட் அப்படின்னு பாராட்டிக்கிட்டு இருக்காரு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நான் சொல்கிற எந்த விஷயத்தில் போய் எங்கேயுமே பார்க்கல. என் ஊரில் நடந்த 2 செய்தி, கோயம்புத்தூரில் நடந்த 3 செய்தி, 3யுமே எடுத்து வந்து இந்த வீடியோவில் பேசுகிறேன். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தாவேக்கா சம்மந்தப்பட்டதில் ஏதோ ஒரு பிரச்சனைனா மட்டும் அவர் அழுவார், போய் மீட் பண்ணுவார். ஆனால் அவரோட துறையில் குழந்தைங்க இந்த மாதிரி சாப்பிட்டு மயக்கம் போடுற விஷயத்தெல்லாம் போயிட்டு அவர் பார்க்கவே மாட்டார், கண்டுக்கவே மாட்டார். அதாவது நான் துணை முதலமைச்சரை கூட கேட்கல, முதலமைச்சரை கூட கேட்கல, அந்த துறையோட அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஏன் அமைதியாக இருக்கார்? ஏன் இது பண்ணுறார்? சரி, உயர்கல்வியில் நடந்திருக்கா? இப்போ அந்த பெரியார் காலேஜில் நடந்த விஷயத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு? இந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிற அமைச்சர் என்ன பண்ணுறாரு? யார் அந்த சப்ஜெக்ட்? இந்த 3 பேர் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த 3 பேர் யாருமே போய் ஏன் பார்க்க மாட்டீங்க? ஒருத்தர் கூட போய் பார்க்க மாட்டீங்களே. இப்போ அந்த 40 பிள்ளையும் பார்க்கல, இப்போ என் ஊரில் அந்த +2 படிக்கிற பிள்ளையும் பார்க்கல, இந்த பெரியார் காலேஜில் நடக்கிற பிரச்சனையும் கேட்கல. அந்த பசங்க என்ன சொல்கிறாங்களா, நாங்கள் நிறையா போய் மனு கொடுத்துட்டோம், மனு கொடுத்தும் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக மாட்டேங்குது, எங்களுக்கு வேறு வழி தெரியல, அதான் காலேஜுக்கு போகாமல் போராடிக்கிட்டு இருக்கோம், ஏன்னா சாப்பாடே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி பசங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா செய்தியும் உட்காந்து வைஷ்ணவி வந்து நார்மலைஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு அரசியல் தெரியலனா தயவு செய்து சொல்கிறேன், அமைதியாக இருங்க. எல்லா செய்தியும் வந்து நார்மலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க மாட்டாங்க. மரியாதையாக அந்த வீடியோவில் பேசியிருக்கேன். அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி திமுக பண்ணுறதா தப்பை வந்து நார்மலைஸ் பண்ணிங்கன்னா
இந்த மாதிரி பேச மாட்டோம், வேறு மாதிரி பேசுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.